வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் யோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அடைவுகளை தக்கவைப்பதற்கு மறுசீரமைப்பை தொடருங்கள். சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தல். நீதித்துறை பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்துவதை தடுக்குமாறு அரசு நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்ட கருத்து தீவிரமான சட்ட மற்றும் ஜனநாயக பிரச்சனையாக மாறியுள்ளதாக தகவல். 13வது திருத்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுமானால் வடக்கு மாகாணம் சுயாதீன மாகாணமாக உருவெடுக்கும் அபாயம் உள்ளது. சரத் வீரசேகர எச்சரிக்கை. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச விடுத்துள்ள சவால். தொடர்வது விரிவான செய்திகள். போதைப்பொருள் வர்த்தகத்தை முற்றிலும் ஒழிக்க கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வர்த்தகம் என்ற இரும்பு கதவை திறந்துவிட்டதாகவும் அதன் தீவிர விளைவுகளை நன்கு அறிந்திருப்பதாகவும் கூறிய அவர், சிறந்த இளைஞர் சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் இத்தகைய கடுமையான நடவடிக்கைகள் அவசியம் என்று வலியுறுத்தினார். கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கிலே நடைபெற்றிருந்த ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை கூறினார். ஜனாதிபதி மேலும் கூறும்போது, போதைப்பொருள் பாவனையிலிருந்து சிறுவர்களையும் இளைஞர்களையும் பாதுகாப்பது மிகப்பெரிய சவால். இதற்காக ஆசிரியர்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். போதைப்பொருள் வர்த்தகத்தை முழுமையாக இல்லாதொழிப்பேன் என்றார். அவரின் உரையின் போது ஆசிரியர் சேவையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கு கொள்கை அடிப்படையில் தீர்வுகள் வழங்கப்படும் என்றும், புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்களின் பங்கு முக்கியமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதையும், நிலையான பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டத்தின் ஆட்சி அனைவருக்கும் பொதுவானது. எவருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது. 2028க்குள் வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்குவோம். எவரும் அச்சமடைய தேவையில்லை என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார். அத்துடன் அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட தேவைகளுக்காக நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்களால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனை பற்றிய விவரங்கள் 2026ஆம் ஆண்டுக்குள் வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறும் என்றும் அவர் கூறினார். அரசியல்வாதிகளின் தேவைகளுக்காக சட்டங்களை மாற்றிய காலம் முடிவடைந்தது. இனி மக்களின் நலனையும் எதிர்கால தலைமுறையின் நலனையும் கருத்தில் கொண்டு சட்டங்களை உருவாக்குவோம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தீவிரமான பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் மறுசீரமைப்பு செயல் திட்டத்தின் கீழ் இலங்கையின் பொருளாதாரம் தற்போது வலுவான வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருவதாக அந்த அமைப்பின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்கள பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசனும் பிரதிபலிப்பாளர் தோமஸ் ஹெல்ஃபிலிங்கும் தெரிவித்துள்ளனர். பிராந்திய பொருளாதார நிலவரம் தொடர்பாக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கையின் முன்னேற்றம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியின் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவோடு விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் பலனாக இலங்கை தற்போது குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அனுபவித்து வருகின்றதாக அவர்கள் தெரிவித்தனர். நெருக்கடி காலத்தில் இலங்கையின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. எனினும் மறுசீரமைப்பு செயல் திட்டத்தை அமல்படுத்தியதன் பின்னர் கடந்த ஆண்டில் 5% வளர்ச்சியை பதிவு செய்தது. அதனைத் தொடர்ந்து இந்த வருடமும் அடுத்த வருடமும் பொருளாதார வளர்ச்சி வீதம் 4.2% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் அது 3% அண்மித்த அளவில் நிலைத்திருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் தற்போதைய பொருளாதார முன்னேற்றத்தை நிலைநிறுத்துவதற்கு அந்த செயல் திட்டத்தை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்துவது மிக அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். நிதி ஸ்திரத்தன்மை, கட்டமைப்பு ரீதியான சீர்திருத்தங்கள் மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கான அடித்தளங்களை பலப்படுத்தல் என்பன நிலையான முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதவை என்றும், அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் நிதி நிலைத்தன்மை மற்றும் சாத்தியமான நிதி அபாயங்களை குறைப்பது ஆகியவை பொருளாதார நிலைப்பாட்டில் முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதித்துறை பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்துவதை தடுக்குமாறு அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பொதுமக்கள் மத்தியில் வெளியிட்ட கருத்து தீவிரமான சட்ட மற்றும் ஜனநாயக பிரச்சனையாக மாறியுள்ளது. இந்த கருத்தை அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திரவை சமீபத்தில் வெளிப்படுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிஞ்ச ஜாவர்தன ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டு, ஒரு மக்கள் பிரதிநிதியுமான நீதித்துறை உத்தரவுகளை அமல்படுத்துவதை கைவிடுமாறு கூறுவது நேரடியாக நீதித்துறையை செல்வாக்கு செலுத்தும் முயற்சியாகவே பார்க்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், நீதித்துறையின் சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை தூணாகும். ஒரு அரசாங்க உறுப்பினர் இவ்வாறு கருத்து தெரிவிப்பது அது நீதிமன்ற அவமதிப்பாக கூட கருதப்படலாம். நான் ஒரு சட்டத்தரணி அல்ல, ஆனால் இத்தகைய அறிக்கை சட்ட ரீதியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்பது எனது நம்பிக்கை என்று தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி இது குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தி, நீதித்துறை உத்தரவுகள் அனைவருக்கும் சமமானவையாகும் என்பதையும், எந்த ஒரு அரசியல் அழுத்தத்தாலும் அவை பாதிக்கப்படக்கூடாது என்பதையும் வலியுறுத்தியுள்ளது. அரசமைப்பின் 13வது திருத்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுமானால் இலங்கை சமஷ்டி நாடாக மாறி வடக்கு மாகாணம் சுயாதீன மாகாணமாக உருவெடுக்கும் அபாயம் உள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக ஊடகங்களிடம் அவர் கூறுகையில், ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 13வது திருத்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் இலங்கை பெடரல் அரசாக மாறி குறிப்பாக வடக்கு மாகாண சபை சுயாட்சியுடன் இயங்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்று அவர் கூறினார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, இவ்வாறான ஒரு நிலைமைக்காகவே புலிகள் அமைப்பின் தலைவர் 30 வருடங்களாக போராடியிருந்தார். போரில் அடைய முடியாதது இப்போது வேறு வழியில் அடைய முயற்சிக்கப்படுகின்றது. எனவே 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முயற்சி இலங்கையின் இறையாண்மைக்கு, தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாகும் என்றார். மேலும் வெளிநாட்டு அழுத்தங்களின் பின்னணியில் வரும் இந்த கோரிக்கைகளை நாட்டின் பாதுகாப்புக்கும் படைத்துறைக்கும் ஆபத்தாக அமையும் என்பதையும் உணர வேண்டும் என்று அவர் எச்சரித்துள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா வசம் ராஜபக்ச குடும்பத்தை சார்ந்த குரல் பதிவுகள் அல்லது காணொலிகள் இருப்பதாக அவர் கூறியதற்கு பதிலளித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச, உண்மையில் அத்தகைய பதிவுகள் இருந்தால் அவற்றை வெளியிடட்டும் என்று சவால் விடுத்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றின் பின்னர் ஊடகங்கள் வைத்த கேள்விகளுக்கு பதிலளித்த போது நாமல் ராஜபக்ச இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது, இது சரத் பொன்சேகாவின் இயல்பு. அவர் முன்பும் அரசியலிலும் ராணுவத்திலும் இருந்த போது கூட இத்தகைய சர்ச்சையான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அவரிடம் உண்மையான எந்த ஒரு குரல் பதிவோ அல்லது காணொலியோ இருந்தால் அதை மக்கள் முன் வெளியிடட்டும். அதற்குரிய உரிமை அவருக்கு உண்டு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சரத் பொன்சேகாவுடன் நம்பிக்கையோடு பல விஷயங்களை பேசியிருக்கலாம். ஆனால் அவர் அந்த நம்பிக்கையை மீறி ஏதேனும் வெளியிட்டால் இன்று அவரை நம்பி நிற்கும் மக்களின் நம்பிக்கை நிலைமை என்ன ஆகும் என்று சரத் பொன்சேகாவை சிந்திக்க வேண்டும். இது ஒரு அரசியல் விளையாட்டு அல்ல, நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை சார்ந்த விஷயம். இது சரத் பொன்சேகா எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் மக்கள் உண்மையினையும் பொய்யையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு புத்திசாலிகள். இதேவேளை சமீபத்தில் சரத் பொன்சேகா தன்னிடம் ராஜபக்சர்கள் தொடர்பான சில முக்கியமான குரல் பதிவுகள் மற்றும் வீடியோக்கள் உள்ளன என்றும் அவை தேவையான தருணத்தில் வெளியிடப்படும் என்றும் கூறியிருந்தார். அந்த கருத்துக்கள் நாட்டின் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நாமல் ராஜபக்சவின் கருத்துக்கு அதற்கு நேர்பதிலாக கருதப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 18 லட்சத்தை கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி வரையான சுற்றுலா பயணிகள் தொடர்பான புதிய புள்ளி விவரங்களை வெளியிட்டு இதனை உறுதிப்படுத்திக் கொண்டது. அந்த புள்ளி விவரங்களின்படி இந்த மாதத்தின் முதல் 15 நாட்களில் 75,657 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். அத்துடன் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 18,151 உயர்ந்துள்ளது. நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் அதிக எண்ணிக்கையானோர் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் ஆவர். அந்த எண்ணிக்கை 4 லட்சம் எண்ணிக்கையினை நெருங்குகின்றது. இதுவரை இந்தியாவிலிருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3,96,274 ஆகும். அத்துடன் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,67,886 பேரும், ரஷ்யாவிலிருந்து 1,25,950 பேரும், ஜெர்மனியிலிருந்து 1,11,677 பேரும் மற்றும் சீனாவிலிருந்து 1,08,040 பேரும் வருகை தந்துள்ளனர். கடந்த ஆண்டு 20,53,465க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்தனர். இலங்கைக்கு இறுதியாக அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த ஆண்டு 2018 ஆகும். அப்போது 23 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருந்தனர். இலங்கை வருடாந்தம் சுற்றுலா பயணிகளின் வருகை 2016, 2017, 2018 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் 20 லட்சம் எல்லையை கடந்து 4 சந்தர்ப்பங்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.